தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய இறை மக்களே, இன்று நாம் புனித தோமையாரின் 5ஆம் நாள் திருவிழா திருப்பலியை கொண்டாட இங்கு ஒன்றாக கூடி வந்துள்ளோம். இத்திருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் தூத்துக்குடி புனித சார்லஸ் ஆலய பங்குத்தந்தை மற்றும் பங்கு இறைமக்கள் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் திருத்துதரும் நம் இந்திய திருச்சபையின் விசுவாச பாரம்பரியத்தின் அடையாளமுமான புனித தோமையாரின் அன்பு நிறைந்த வாழ்வை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். புனித தோமையார் ஆரம்பத்தில் சந்தேகம் கொண்டவராக அறியப்பட்டாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நேரில் கண்டபின் அவருடைய வாழ்வில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. என் ஆண்டவரும் என் கடவுளும் என்ற அவரது விசுவாச அறிக்கை இயேசுவின் மீது அவர் கொண்ட ஆழமான அன்பின் வெளிப்பாடாக அமைந்தது. அந்த அன்பு அவரை தனது சொந்த நாட்டையும் வசதிகளையும் பாதுகாப்பையும் துறந்து தொலைதூர நாடுகளுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்க தூண்டியது. இறைவன் மீது கொண்ட அன்பு மனிதர்கள் மீது கொண்ட அன்பாக அவரது வாழ்வில் வெளிப்பட்டது. பல்வேறு துன்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் தியாகங்களையும் சந்தித்த போதிலும் அவர் அன்பின் பாதையில் இருந்து விலகவில்லை. இறுதி வரை ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காகவே தனது உயிரையும் அர்ப்பணித்து மறை சாட்சியாக மாறினார். அவரது வாழ்வை பின்பற்றி நாமும் நம் குடும்பங்களில், சமூகத்தில், திருச்சபையில் அன்பின் கருவிகளாகவும் நம்பிக்கையின் சாட்சிகளாகவும் வாழ இத்திருப்பலியில் அருள் வேண்டுவோம். மேலும் இத்திருப்பலியில் புனித தோமையாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற திருமூல நகர் பங்குத்தந்தை மற்றும் இறை மக்கள், இத்திருத்தலத்திற்கு வருகின்ற திருப்பயணிகள், குறிப்பாக அருகாமை கடற்கரை பங்கு இறை மக்கள் ஆகியோரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளில் இவ்விழாவினை சிறப்பிக்கின்ற தூத்துக்குடி புனித சார்லஸ் ஆலய பங்குத்தந்தை மற்றும் பங்கு இறை மக்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக புனித சார்லஸ் ஆலய பங்கு மக்கள் கட்டிக்கொண்டிருக்கும் புதிய சார்லஸ் ஆலயத்தை இறைவன் தாமே ஆசிர்வதிக்கும்படியாகவும் ஆலய பணிகளை இறைவன் முன்னின்று வழிநடத்தும்படியாகவும் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 106:1. எனவே இந்த அருமையான 5ஆம் திருவிழாவில் இந்த குருசுமலை தோமையார் மலையில் நாம் இருக்கிறோம். இந்த நாளை அலங்கரிக்கக்கூடியவர்கள் நமது தூத்துக்குடி சார்ல்ஸ் பங்கு இறை மக்கள், பங்கு தந்தை, அருள் சகோதரிகள், இறை மக்கள், திருப்பயணி எல்லோரும் இந்த நாளிலே நாம் ஒரே குடும்பமாக நாம் இந்த நாளிலே கூடியிருக்கின்றோம். எனவே இந்த மாட்சிமிக்க இந்த திருப்பலியிலே தோமையார் மூலமாக இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல குடும்ப சமாதானம், ஒற்றுமை தந்ததற்கு நன்றி. நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல தொழில் முன்னேற்றம், நல்ல பிள்ளைகளுக்கு கல்வி, அறிவு, ஞானம் மற்றும் நல்ல திருமண வரன்கள், நல்ல குழந்தை செல்வம் அனைத்தையும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து தோமையார் இந்த மலையிலே நமக்கு இந்த நாளில் ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு அன்மையான அருளை தந்து நாம் இந்த இடத்தை விட்டு செல்லுவோம். பல்வேறு விண்ணப்பங்களோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று, நல்ல குடும்ப சமாதானம், நல்ல தொழில் முன்னேற்றம், நினைத்த காரியங்களிலே வெற்றி, நல்ல குழந்தை செல்வம், நல்ல திருமண வரன்கள், நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல உடல் ஆன்ம சுகம் அனைத்திலும் ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த திருப்பலியானது தூத்துக்குடி புனித சார்ல்ஸ்
கோவில் பங்கு இறை மக்களினுடைய கருத்துக்களுக்காகவும் அங்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட இருக்கக்கூடிய அந்த ஆலய கட்டுமான பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற வேண்டுமெனவும், அந்த ஆலய பங்கில் உள்ள மக்கள் திருப்பயணிகளாக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் சிறப்பாக நிறைவேறும்படியாகவும், சகாய ஜெரண்டஸ் புஷ்பா சோனித் இவர்கள் நல்ல உடல் ஆன்ம சுகம் வேண்டியும் நல்ல குழந்தை செல்வம் வேண்டியும், புனிதா இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஐரின் ரியா பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகும் நல்ல உடல் ஆன்ம சுகம் வேண்டியும், குறிப்பிட்ட நபர் நல்ல வேலை கிடைக்க வேண்டுமெனவும், பிள்ளைகளுக்கு நல்ல உடல் ஆன்ம சுகம் கிடைக்க வேண்டுமெனவும், சிங்கராயன் தைலிம் அம்மாள் பிரான்சிஸ் வாஸ் ஜோசப் ஞானசெல்வம் சஞ்சீவி கில்டா மேரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜாஸ்மின் ரிஜா நல்ல உடல் ஆன்ம சுகம் வாய் பேசும் திறனை இறைவன் தரம்படியாகவும், ஜெயசுராஜ் குளோரி சுஜாதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், மற்றும் இந்த நாளிலே திரியாக வந்திருக்கக்கூடிய சார்ல்ஸ் ஆலய பங்கில் உள்ள இறைமக்கள் ஒவ்வொருவனுடைய கருத்துகள், இனிகோ திவ்யன் ரிஷா பியல்ஸ்ரீ இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், பிள்ளைகள் நற்சுகத்திற்காகவும், சுதா இவர்கள் குடும்பத்தில் நல்ல வேலை வாய்ப்பு வேண்டியும், அனிதா ஸ்டாலின் இவர்கள் நல்ல தொழில் முன்னேற்றம் கிடைக்க வேண்டுமெனவும், புனித சார்ல்ஸ் ஆலய கட்டுமான பணிகள் மற்றும் தினேஷ் கவிதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் நல்ல வேலை வாய்ப்பு வேண்டியும், பார்த்திராஜ் ஹெலன் மேரி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், பேரப்பிள்ளைகளினுடைய நல்ல கல்வி அறிவு நல்ல உடல் ஆன்ம சுகம் குடும்ப சமாதானத்திற்காகவும், அந்தோனி ஷெர்வின் இவர்கள் நல்ல கல்வியிலும் ஞானத்திலும் இறைவன் சிறந்தோங்கும்படியாகவும், அந்தோனி ஜாக்சன் நல்ல எதிர்பார்த்த வேலை கிடைக்க வேண்டுமெனவும் குடும்ப நலன்களுக்காகவும், சூசை மரியான் சுபா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், சார்லஸ் மல்லிகா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், ரொசாரியோ ஜெனட் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். பாவமே பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே, வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை, ஆராதனை,
கிருபைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தை இறைவனே, ஆண்டவரே, இறைமகனே, இயேசு கிறிஸ்துவே தெய்வமே, செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தை நின்று ஜெனித்தவனே, தந்தை நின்று ஜெனித்தவனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் தூயவர் தூயவர், ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்துதரன் தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள் புரிவீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதை தொடுமை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனும் கடவுளும் ஏற்று அவர் திருவடிகள் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எலிசாவை தன் இல்லத்தில் இன்முகத்தோடு வரவேற்று விருந்தோம்பல் செய்து உபசரித்த சூனேம் ஊர் பெண்ணின் உன்னதமான நற்செயலை விவரிக்கின்றது. இறைவனின் மனிதரை மதிப்பதே இறைவனை மதிப்பதற்கு அடையாளம் என்றும், அவ்வாறு செய்பவர்கள் இறைவனின் அரும்பெரும் ஆசிரையும் கொடைகளையும் பெற்று மகிழ்வர் என்று கூறும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும்போதெல்லாம் இங்கே தங்கி செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 8 முதல் 11, 14 முதல் 16. ஒரு நாள் எலிசா சுயனோமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்காரர் பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே சென்றபோதெல்லாம் அங்கே உணவருந்து விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்போதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேக்கசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி,
அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் பாடுவேன், ஒருபோதும் என்னை மறவா என் இயேசுவே. ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன், ஒருபோதும் என்னை மறவா என் இயேசுவே. தாயாக நீர் என்னை காப்பதால், தாயாக நீர் என்னை காப்பதால், சீயாக சுமை மறந்து தோள் சாய்கின்றேன், உம் தோள் சாய்கின்றேன். அம்மையப்பனாகி நின்ற தெய்வமும் நீ, ஆயனாய் ஆண்டவனாய் காப்பதும் நீயே. அம்மையப்பனாகி நின்ற தெய்வமும் நீ, ஆயனாய் ஆண்டவனாய் காப்பதும் நீயே. வழிகாட்டினாய், ஒளியாக நீ நடந்து வழிகாட்டினாய். எப்படி நான் மறந்திடுவேன் உனதன்பை இயேசுவே, அன்பின் சிறகில் அரவணைத்த இனிய நாட்களே. எப்படி நான் மறந்திடுவேன் உனதன்பை இயேசுவே, அன்பின் சிறகில் அரவணைத்த இனிய நாட்களே. ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன், ஒருபோதும் என்னை மறவா என் இயேசுவே. காலம் தந்த காயங்களின் வழியை ஆற்றினாய், காலம் தந்த காயங்களின் வழியை ஆற்றினாய். எங்கே செல்வேன் எப்படி சொல்வேன் உனதன்பை இயேசுவே, பேரன்பில் அணைந்து மகிழ்ந்த இனிய நாட்களே. எங்கே செல்வேன் எப்படி சொல்வேன் உனதன்பை இயேசுவே, பேரன்பில் அணைந்து மகிழ்ந்த இனிய நாட்களே. ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன், ஒருபோதும் என்னை மறவா என் இயேசுவே. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடியார் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் ஆழமான மேன்மையை
நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவின் சாவோடு இணைக்கப்பட்டு அவரோடு புதிய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே நாம் பாவத்திற்கு மரித்து கடவுளுக்காக வாழும் புதிய படைப்பாக மாற வேண்டும் என்று பவுலடியார் விடுக்கும் அழைப்பிற்கு செவி மடுப்போம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயில் அவரோடும் வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 3, 4 மற்றும் 8 முதல் 11 வரை. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவரோடு சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயர்த்தலச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 திருவசனங்கள் 37 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியேற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியேற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியேற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார்.
இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியா உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரிலே ஒரு அசனம் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்பு விருந்து. நிறைய பேர் வருகை தருவார்கள். ஏறக்குறைய ஒரு 1000 பேர் உணவருந்தக்கூடிய ஒரு நிலை. எனவே அதற்கென்று ஒரு அசன குழு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவர்கள் அசனத்திற்காக நன்கொடைகள் வசூலிப்பது, பொருட்களை தயார் செய்வது போன்ற தயாரிப்பு பணிகள், ஆயத்த பணிகளை எல்லாம் சிறப்பாக அவர்கள் தங்களுக்குள்ளே விவாதித்து பல இடங்களுக்கும் சென்று அதை பிரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது மட்டன் பிரியாணி போடணுன்ட்டு முடிவெடுத்தாங்க. அப்போது உடனடியாக அவங்க ஒரு ஆட்டுப்பட்டி கோழிப்பண்ணை ரெண்டும் இருக்கிற ஒரு இடத்தை பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசல குழுவினர் முடிவு செய்து அங்கு செல்கிறார்கள். அப்போது அது உரிமையாளரிடம் அவர்கள் சொல்கிறார்கள், ஐயா, நாங்கள் இந்த குறிப்பிட்ட தேதியிலே நாங்கள் அசனம் வைத்திருக்கிறோம். எனவே 150 கிலோ மட்டன் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே போல் 1000 முட்டை எங்களுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு இவர்கள் கிளம்பிவிட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஆடும் ஒரு கோழியும் தங்களுக்குள்ளே இவ்வாறு பேசிக்கொண்டது. கோழி சொன்னது, நாங்கள் 1000 முட்டை கொடுக்குறோம். 1000 முட்டை, நீங்கள் வெறும் 150 கிலோ தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. 1000 பெருசா 150 பெருசா? 1000 தான் பெருசு, அப்படி தானே? அப்போது ஆட்டுக்குட்டி நிதானமாக அதை கேட்டுவிட்டு அந்த கோழியை பார்த்து சொன்னதாம், நீங்கள் 1000 முட்டைகள் கொடுக்குறீங்க, ஆனால் நீங்கள் அதில் ஒரு பகுதியைத்தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள். உங்களில் ஒரு பகுதியைத்தான் நீங்கள் கொடுக்குறீங்க, அப்படி தானே? கோழி முட்டை அது வேற இது வேற, அப்படி தானே? ஒரு பகுதியைத்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி பாருங்க, நாங்கள் எங்களையே முழுவதுமாக நாங்கள் கொடுக்கிறோம். அப்போ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் கறி எடுக்க வேண்டும். அப்போ நீங்கள் உங்களிலே ஒரு பகுதியை தான் கொடுக்குறீங்க, ஆனால் நாங்கள் எங்களையே முழுவதுமாக கொடுக்கிறோம் என்று சொன்னதாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் அருமையாக வாசித்தோம். இயேசுவினுடைய அந்த சீடத்துவம், அதனுடைய விலை, அதனுடைய மேன்மை என்ன என்பதை பற்றி அருமையாக இந்த மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 37 42 வரை உள்ள பகுதிகளிலே நாம் அருமையாக வாசித்தோம். அதில் 49வது பகுதி, என் சீடன் என்பவர், என்னை பின்பற்றக்கூடியவர் என்பவர் தன் உயிரையே எனக்காக கொடுக்க வேண்டும், முழுவதுமாக எனக்காக நீ கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீ என்ன சீடனாக இருக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உன்னையே முழுவதுமாக கொடுத்தால் நீ உன்னையே உன் உயிரை காத்துக்கொள்வார். இவ்வுலகிலே உயிரை காத்துக்கொள்ள விரும்புவோர் அதை இழந்து விடுவார், எனக்காக உயிரை கொடுப்போர் அதை விண்ணுலகிலே உன் உயிரை காத்துக்கொள்வார் என்று தன்னையே முழுவதுமாக கொடுக்கக்கூடிய ஒரு பண்பை, சீடத்துவம் என்ன என்பதை அருமையாக அவர் விளக்கி கூறுகிறார். அடுத்து அவர் 37வது வசனத்திலே நாம் அருமையாக வாசிக்கிறோம், நாம் இந்த உலகத்தில் பல காரியங்கள் இருக்கு, நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? உணவு, சிலருக்கு உணவு பிரியமாக இருக்கும், சிலருக்கு விளையாட்டு, என்ன காலையிலேருந்து மாலை வரை விளையாட்டு, சிலருக்கு படிப்பு, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய படிப்பாங்க, 3 டாக்டரேட் பட்டம் அப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும், சிலருக்கு நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எல்லாத்தையும் விட என்னுடைய பணிக்கு எனக்கு நீ முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும். உன்னுடைய தாய் தந்தை, உறவுகள், நண்பர்கள், உன்னுடைய சொத்துகள், நீ செய்யக்கூடிய வேலைகள் எல்லாவற்றை விட எனக்கு முதன்மையான இடம் கொடு என்று அருமையாக ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். the prime place, the prime importance, முக்கியமான முதன்மையான ஒரு
முக்கியத்துவத்தை எனக்கு நீ தர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இது ஒரு சிந்திக்க வேண்டிய அருமையான பண்பு. இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஏதாவது தேவைன்னா கடவுள்கிட்ட வருவோம். அதே போல் இந்த உலகத்தில் உள்ள சொத்துகள் இன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு கடைசியில் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்கிறதுக்கு, இல்லைன்னா கடைசியில் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் மாட்டிக்கிட்டால் தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போவோம். அப்படி இல்லை. நம்ம இந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷங்கள், இந்த உலகத்தில் உனக்கு பிடிக்கக்கூடிய விருப்பமானவைகள் எல்லாத்தையும் விட்டு எனக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே அறிவிப்பு விடுக்கின்றார். நாம் புனிதர்களை பாருங்கள். புனித தாமஸ் மூர், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக இழக்கிறார். புனித தாமஸ் மூர் பொது நிலையினர்களினுடைய பாதுகாவலர். அவர் அரசர் செய்வது தவறு, திருச்சபைக்கு புறம்பாக அரசர் செய்கிறார் என்பதை வெட்ட வெளிச்சமாக அவர் சொல்லுகின்றார். அரசத்திற்கு எதிராக போருகிறார். எனவே அரசர் இவரை சித்திரவதை செய்து சிறையில் அடைத்து உயிரை எடுக்க தயாராக இருக்கின்றான். அந்த நேரத்தில் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம், ஏங்க நம்ம பிள்ளைகள் இருக்கு, நான் இருக்கிறேன், குடும்பம் இருக்குது, நீங்க பேசாம அரசருக்கு சார்பாக பேசிவிட்டு வெளியே வந்து விடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறார்கள். ஆனா புனித தாமஸ் மூர் என்ன சொன்னார்? எல்லாவற்றை விட்டு இல்ல, நான் ஆண்டவருக்காக என்று தன் உயிரையே அவர் தியாகம் செய்தார். தன்னையே முழுவதுமாக கொடுத்தார். தன்னுடைய மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், எல்லாவற்றையும் விட்டு. அப்ப இதுதான் சீடத்துவத்தினுடைய விலை, இதுதான் சீடத்துவத்தினுடைய மேன்மை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட எனக்கு முதன்மையான இடத்தை கொடு, உன்னையே முழுவதுமாக எனக்கு கொடு என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்னை தெரசாவை பாருங்கள். எந்த நாட்டிலோ பிறந்தவர், எங்கோ இருந்தவர். அவர் நினைத்திருந்தால் எவ்வளவோ பெரிய சொகுசான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அதே போல எவ்வளவு புனிதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித அந்தோனியார், ஞானப்பிரகாசியார், எல்லாருமே பெரிய நிலப்பிரபுகள், பெரிய பணக்கார வர்க்கத்தை சார்ந்தவர்கள். எல்லாவற்றை விட்டு ஆண்டவரை நீர் மட்டும் போதும் என்று உதறி தள்ளி வந்தவர்கள். அவருடைய நிலபுலன்கள், சொத்துகள், உறவுகள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை அவர்கள் கொடுத்தார்கள். த பிரைம் இம்பார்ட்டன்ஸ். அதே போல வேத சாட்சிகள் என்னும் இயேசுவை பாருங்கள். அவர் தன்னையே முழுவதுமாக அவர் ஆண்டவருக்காக அவர் கொடுக்கின்றார். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்காக தனது உயிரையே அவர் பணயம் வைக்கிறார் சிலுவையிலே. அதுதான் சீடத்துவத்தினுடைய ஒரு மேன்மை என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே விளக்கி கூறுகிறார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உன்னையே கொடு, முழுவதுமாக கொடு, அதிலும் இறைவனுக்காக கொடு. லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். நிறைய பேர் எருசலேம் ஆலயத்திலே காணிக்கை செலுத்த வருகிறார்கள். ஒரு ஏழை கைம்பெண், அன்னைக்கு சாப்பாடுக்குள்ள காசு தான் அவகிட்ட இருந்துச்சு. அப்ப அதையே அவள் போட்டு விட்டாள். அப்ப ஆண்டவரே சொல்றார், இந்த ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை தான் முதன்மையானது, சிறந்தது. மற்றவர்கள் எல்லோரும் தங்களுக்கு இருந்த ஒரு பகுதியில கொடுத்தாங்க, தங்களுக்கு இருந்ததுல மிச்ச மீதியை கொடுத்தாங்க. ஆனா இந்த ஏழை கைம்பெண் தனக்கென வைத்திருந்தது அவ்வளவுதான், அதையே அவள் முழுவதுமாக போட்டுவிட்டாள் என்று சொல்லுகிறார். எனவே முழுவதுமாக நாம் ஆண்டவருக்கு கொடுப்போம். முதன்மையான ஒரு இடத்தை, முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு நமது அன்றாட வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டும். இதுதான் சீடத்துவத்தினுடைய மேன்மை, இதுதான் சீடத்துவத்தினுடைய ஒரு வலிமை, சீடத்துவத்தினுடைய விலை. இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அருமையாக வாசித்தோம். இறை அடியார்களை பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இறை அடியார்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு கைமாறு கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை ஆணித்தரமாக இந்த நாளிலே முதல் வாசகத்திலே 2 அரசர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8லிருந்து 11, 14லிருந்து 16 வரை இறைவாக்கினர் எலிசாவினுடைய நிகழ்விலே நடந்த ஒரு அருமையான நிகழ்வு தரப்படுகிறது. இறைவாக்கின எலியாவினுடைய சீடர் தான் எலிசா. சூனேம் நகரத்து ஒரு பெண், பணக்கார பெண். அதுதான் நாம் ஆழமாக கூர்மையாக பதிந்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது. பணக்கார ஒரு பெண், பணக்கார ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு எல்லாமே இருந்துச்சு. அந்த பெண் இந்த இறையடியாரை, எலிசாவை தன் வீட்டிற்கு அழைத்து விருந்தோம்பல் செய்கிறார்.
இந்த இறையடியாரை நான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தன் கணவரிடம் சொல்லுகிறார், ஐயா, இவரை பார்க்க ஒரு புனித போல தோன்றுகிறது, எனவே நம் வீட்டிற்கு வரவேற்போம். நாம் நமது வீட்டிலே மேல் அறை ஒன்று இருக்கிறது, அந்த மேலே ஒரு அறை ஒன்று தயார் செய்வோம். அதிலே மேஜை நாற்காலி எல்லாம் வைத்து அவருக்கு நன்றாக உணவு பரிமாறுவோம். அந்த இறையடியார் அங்கு தங்கிக் கொள்ளட்டும், அவர் ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும் என்று கணவரிடம் சொல்ல, கணவரும் அதற்கு சரி செய்து அதே போல ஒரு மேலே அருமையான ஒரு அறையை இறைவாக்கினர் எலிசாவுக்காக ஏற்பாடு செய்கிறார்கள். அவரும் அவ்வப்போது அங்கு வந்து தங்குகிறார். அப்போ அவர் கேட்கிறாரு, இறைவாக்கினர் எலிசியா, அம்மா உனக்கு ஏதாவது வேணுமா? நான் ஏதாவது கைமாறு செய்யணும்? நீ என்ன நல்லா கவனிச்சு கொண்டிருக்கிறாய், எனக்கென்ன ஒரு அறை, எனக்கென்று ஓய்வெடுப்பதற்கு நல்ல ஒரு அருமையான அறை, உனக்கு என்ன வேண்டும்? அப்போ அவளுக்கு குழந்தை இல்லை. அந்த பெண்ணுக்கு எல்லா செல்வமும் இருந்தது, குழந்தை செல்வம் இல்லை. குழந்தை செல்வம் தான் இன்னைக்கு உலகத்திலே மேன்மையானது. நம்ம தமிழாசான் திருவள்ளுவர் குறள் 66 சொல்வார், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். எவ்வளவுதான் ஒரு இனிமை இந்த உலகத்துல சந்தோஷம் இருந்தாலும் அந்த மழலை பிள்ளைகளினுடைய அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தையை கேட்க தான் ஒரு பெற்றோர்கள் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு எவ்வளவோ இருக்கலாம். அதே போல இந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை. அப்போ உடனே இறைவாக்கினர் எலிசா ஜெபம் செய்கிறார். ஜெபம் செய்து குழந்தை பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறார். அவர் சொல்லுகிறார், அடுத்த ஆண்டு இதே பருவத்திலே நான் உன்னை பார்க்கும் பொழுது நீ ஒரு குழந்தை உன் கையிலே இருக்கும். அதேபடியே நடந்தது. அதேபடியே அவர் குழந்தை பெற்றெடுத்தார். அந்த பெண்ணுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்போ இறை அடியார்களை நாம் பேணும் பொழுது, அவர்களை கவனிக்கும் பொழுது, அவர்களுக்கு நாம் விருந்தோம்பல் செய்யும் பொழுது நாம் கைமாறு நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். உன்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்படுகிறது, உன்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவு செய்யப்படுகிறது என்கின்ற ஒரு அருமையான செய்தியை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிறார். இன்னும் இதை ஆழமாக நாம் பார்க்கும் பொழுது 1 அரசர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 to 15 வரை உள்ள பகுதி இறைவாக்கினர் எலியா சாரிபாத்தை சார்ந்த கைம்பெண்ணுடைய நிகழ்வு தரப்பட்டிருக்கிறது. அப்போ பெரும் பஞ்சம் ஏற்படுகிறது. அப்போ இறைவாக்கினர் எலியாவுக்கு ரொம்ப வயிறு பசிக்குது. அப்போ அந்த பெண்மணிகிட்ட போய், அம்மா எனக்கு கொஞ்சம் சாப்பிட தாங்கம்மா, எனக்கு வயிறு பசியாக இருக்கிறது. அப்போ அந்த பெண்மணி சொல்கிற, ஐயா நானே பரம ஏழை, ஒரு 2 சொல்லியை பெருக்கி தான் என் வாழ்க்கையை நான் ஓட்டிட்டு வர்றேன். இன்னைக்கு என் கலையத்தில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருக்குது, அது இன்னைக்கு தான் போதும், அதை சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் சாகத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே எலியா சொல்லுகிறார், இறைவாக்கினர், நீ போய் எனக்கு உணவு தயாரித்து கொண்டு வா. உன்னுடைய பானையிலே மாவு குறையாது, உன்னுடைய கலசத்தில் எண்ணெய் அப்படியே இருக்கும். அவள் நம்பி செல்லுகிறார், உணவு தயாரித்து கொண்டு வருகிறார். அது அப்படியே இருக்கிறது. ஓராண்டுக்கு மற்றவர்கள் எல்லோரும் பஞ்சத்தில் இருந்தாலும் இவர்கள் சிறப்பாக அவர்கள் நிறைவுண்டார்கள். எனவே இறை அடியார்களை நாம் கவனிக்கும் பொழுது, இறை அடியார்களை நாம் கண்டுகொண்டு அவர்களுக்கு அவருடைய தேவைகளை நிறைவு செய்யும் பொழுது நாம் கைமாறு நிச்சயம் பெறுகிறோம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல 1 அரசர் புத்தகம் 17ஆம் அதிகாரம், இதே அதிகாரத்திலே 17 to 24 வரை உள்ள பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த சாரிபாத்து கைம்பெண்ணுடைய மகன் இறந்து போகி விடுகிறான் நோயினால். அப்போ அந்த கைம்பெண் இறைவாக்கினர் எலியாவிடம் சென்று முறையிடுகிறார், ஐயா என் மகன் இறந்து போய்விட்டான், நீர் வந்து சுகப்படுத்தும். உடனே எலியா ஜெபம் செய்கிறார். அவன் மேல் 3 முறை முகம் குப்புற விழுந்து படுத்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்கிறார். அந்த இறந்தவன், அந்த கைம்பெண்ணுடைய இறந்த அந்த மகன் உயிர் பிழைத்துக் கொள்கின்றான். எனவே இறை அடியார்களை நீ கனம் செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னை கனம் செய்வார். இறை அடியார்களை நீ பாதுகாக்கும் பொழுது, இறை அடியார்களுக்கு நீ சேவை செய்யும் பொழுது, இறை அடியார்களுக்கு இறை பணிக்காக, திருச்சபையுடைய பணிக்காக நீ கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு 4 மடங்காக திருப்பி கொடுப்பார், நிறைய கைமாறு கொடுப்பார், உன்னுடைய தேவைகள் நிறைவு செய்யப்படும். அன்புக்குரியவர்களே என்கின்ற ஒரு அருமையான செய்தியை இன்றைய வார்த்தை வழிபாடுகள் நமக்கு சிறப்பாக செய்கின்றது. அதைத்தான் திருத்தூதர் பணிகள் 20ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே, பெறுவதை விட கொடுத்தலே பேருடைமை. நிறைய நேரத்தில் நாம பெறணும், எனக்கு கிடைக்கணும் என்ன நாம வாங்கணும் நினைக்கிறோம், ஆனால் கொடுப்பதற்கு மனம் இல்லை.
கொடுப்பதற்கு மனமில்லை. திருச்சபைக்கு, கோவிலுக்கு, ஆண்டருடைய காரியத்திற்கு, இறை பணியாளர்களுக்கு கொடுப்பதற்கு இன்னைக்கு மனமில்லை. அப்படி நாம செய்யும் பொழுது, கொடுத்தால் திருச்சபைக்காக, ஆலய பணிகளுக்காக நீ கொடுக்கும் பொழுது நீ 4 மடங்கு பெற்றுக்கொள்வாய். அதை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய இடங்களில் கோயில்கள், ஆலயம் சார்பான வளர்ச்சி பணிகள்லாம் கெட்டும் பொழுது நீங்கள் குருவானவர்கிட்ட நன்கொடை கொடுப்பீங்க. உங்களுக்கு கஷ்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் கொடுப்பீங்க. ஆனால் பின்னால் கண்டிப்பாக நீங்கள் சான்று பகிர்ந்திருக்கிறீங்க. நீங்கள் பின்னால் ஆண்டவர் 4 மடங்காக உனக்கு திருப்பி கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இது உங்களுடைய பங்கு தந்தை பீட்டர் பாஸ்டன் அவர்களுக்கும் தெரியும். நிறைய அருள் தந்தையர்கள் நமது மறை மாவட்டத்தில் பல இடங்களிலும் எவ்வளவோ வளர்ச்சி பணிகள், ஆலயம் சார்ந்த பணிகள் செய்யக்கூடிய எல்லா அருள் தந்தையர்களுக்கும் தெரியும். நீங்கள் கேட்டு பாருங்க, அந்த மக்கள் சான்று பகிர்வாங்க. அவங்க கஷ்டப்பட்ட நிலையிலையும் கொடுத்திருக்கிறாங்க. திருச்சபைக்காக, கோயிலுக்காக, இறை அடியார்களை அவர்கள் கவனித்துக் கொண்டதனால 4 மடங்கு அவருடைய வாழ்விலே நோய் நொடிகள் தீங்கி இருக்கிறது. அவர் குடும்ப பாரம் நீங்கி இருக்கிறது. நல்ல தொழில் முன்னேற்றம், நல்ல மன அமைதி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது நாம் 4 மடங்காக பெற்றுக்கொள்கிறோம். எனவே பெறுவதை விட கொடுத்தலே பேருடைமை என்று திருத்துதர் பணிகளிலே நாம் வாசித்தோம். 2 கொரிந்தியர், பவுலடியார் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அருமையாக சொல்லுகிறார், குறைவாக விதைப்பவர் குறைவாக தான் அறுவடை கிடைக்கும், நிறைவாக விதைப்பவர் நிறைவான அறுவடையை பெற்றுக்கொள்வார். எனவே நீ எவ்வளவு கொடுக்கிறியோ, குறைவா கொடுக்கிறியா, உனக்கு குறைவா தான் கிடைக்கும். நீ நிறைவா கொடுக்கும் பொழுது நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய். எனவே இறை அடியார்களை நீ எந்த அளவிற்கு கனப்படுத்துகிறாய், எந்த அளவிற்கு நீ மேன்மைப்படுத்துகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு கைமாறு கிடைக்கும் என்று ஆண்டவர் அருமையாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் அவர் அருமையாக இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் அருமையான வார்த்தையிலே சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே அருமையாக அவர் சொல்லுவார், என் சீடர் என்பதற்காக ஒரு கிண்ணம் குளிர்ந்த தண்ணீர் நீ கொடுக்கும் பொழுது நீ நிச்சயமாக கைமாறு பெறுவாய். நீ கைமாறு பெறாமல் நிச்சயம் போகவே மாட்ட, உனக்கு கைமாறு அதிகமாக இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலே போதும். என்னுடைய அடியாருக்கு, என்னுடைய நற்செய்தி பணியை ஆற்றுகின்றவர்களுக்கு நீ ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலே போதும். நீ ரொம்ப பெருசாக கவனிக்க வேண்டாம், ஆனால் உனக்கு கைமாறு மிகுதியாகும் என்று ஆண்டவர் அருமையாக இந்த நற்செய்தியிலே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். 41 மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 41, 42 அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என் தந்தையை ஏற்றுக்கொள்கிறார், தந்தையும் பிரதிபலன் அளிப்பார். அதே போல நற்செய்தி பணி ஆற்றுகின்ற சீடர்களை, நற்செய்தி பணியாளர்களை, இறையடியார்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் என்னையே ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். பவுலடியார் கலாத்திலே நகரத்திலே பணி செய்யும் பொழுது அந்த மக்களிடம் அவர் சொல்லுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பவுலடியாருக்கு நிறைய பலவீனங்கள் உண்டு, உடல் அளவிலும் மனதளவிலும் அவருக்கு நிறைய குறைகள் உண்டு. பல நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் உடல்நிலை மோசமான குறைபாடுகள்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் அவ்வளோ குறைபாடு உள்ளவனாக இருந்தேன், உடல்நிலை இவ்வளவு மோசமானவனாக நான் இருந்தேன், நீங்கள் என்னை வெறுக்கவில்லை அன்பு மக்களே, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். எனவே ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார், உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் என்று அருமையாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே என்னை ஏற்றுக்கொள்பவர் தந்தை ஏற்றுக்கொள்வார், என் சீடர்களை ஏற்றுக்கொள்பவர் கடவுளே ஏற்றுக்கொள்கிறார் என்று அவர் அருமையாக சொல்லுகின்றார். இன்னைக்கு நாம பார்ப்போம், இறை அடியார்கள், இறைப்பணி செய்யக்கூடிய குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர்கள், நற்செய்தி பணியாளர்கள் எல்லாரிடமும் நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. எனவே நிறை குறைகளோடு நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேனா? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. சில இறை பணியாளர்களுக்கு உடல்நிலை மிகவும் குறைபாடு இருக்கலாம், நிறைய பலகீனங்கள் இருக்கலாம், பண்பு நலன்களில் கூட சில குறைபாடுகள் இருக்கலாம், சில பலகீனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது, நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் அவர் இறைவனுடைய பணியாளர். அது எந்த குருவாக இருந்தாலும், எந்த அருள் சகோதரியாக இருந்தாலும், எந்த நற்செய்தியாளராக இருந்தாலும் ஆண்டவருடைய சீடர் என்பதற்காக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்களை ஏற்றுக்கொள்வது என்னையே ஏற்றுக்கொள்வது, கடவுளையே ஏற்றுக்கொள்வது, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அருமையாக சொல்லுகிறார். ஒவ்வொரு நற்செய்தி இறையடியார்களுக்கும் ஒவ்வொரு விதமான பணிகளை செய்வார்கள். சிலருக்கு நல்ல புதுமை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும். இறைவாக்கின் எலியா புதுமையினுடைய இறைவாக்கி நிறைய புதுமை செய்வார். நிறைய புனிதர்கள் அந்தோணியார், கோடியார், சிலர் இறைவாக்கு உரைக்கக்கூடிய வல்லமை பெற்றிருப்பார்கள். அதே போல குருக்கள், கன்னியர்கள், இறையடியார்கள் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணியை செய்வார். சிலருக்கு நல்ல கல்வி பணி கொடுப்பாங்க. சிலர் நல்ல மக்களோடு மக்களாக இருந்து நல்ல ஒரு பங்கு பணியிலே, மேய்ப்பு பணியிலே நல்லாக இருப்பாங்க. சிலருக்கு நல்ல வழிபாடுகள், சிலர் நல்ல பிரசங்கம் வைப்பாங்க, சிலர் நல்ல ஆலயங்கள், இன்னும் பங்குக்கு தேவையான வளர்ச்சி பணிகள், கட்டுமான பணிகள், நிறைய பேர், எவ்வளவு மக்கள் ஒவ்வொரு பணிகள் செய்கிறாங்க பாருங்க. அதான் உடல் ஒன்று, உறுப்புகள் பல. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அருமையான அந்த அதிகாரம் வாஸ்து பார்த்தா தெரியும். கண், காது, உடல் உள்ள உறுப்புகள் எல்லாம் இருக்குது. எனவே இதிலே வேறுபடுத்தி நாம் பார்க்கக்கூடாது. நீ நிறைவுடையவன், நீ குறைவுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. எல்லாமே திருச்சபை என்கின்ற கட்டடம் வளர்வதற்கு ஒவ்வொருத்தரும் முக்கியம். ஒவ்வொருத்தர் சின்ன பணிகளாக இருக்கலாம். ஒரு ஃபாதருக்கு எதுவுமே தெரியாது, பிரசங்கிக்க தெரியாது, பூச வைக்க தெரியாது, ஆனால் அவர் ஒரு குரு என்பதனால் அவர் மேன்மைப்படுத்தப்படுகிறார். ஒரு குரு, ஒரு அருள் சகோதரிக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அவங்க தன்னையே முழுவதுமாக வார்த்தைப்பாடு கொடுத்து ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சாங்க என்பதனாலே அதுதான் பெரிய மேன்மை, பெரிய வல்லமை. எனவே இறை அடியார்களும் நான் குறையுடையவன், நான் பலகீனமானவன் என்று நாம் யாருமே கருதக்கூடாது. ஆண்டவர் பார்வையிலே நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன் என் பார்வையிலே என்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். எசாயா 43:4 வசனத்தில் என் பார்வையிலே நீ விலையேற பெற்றவள், மதிப்பு மிக்கவள், நான் உன் மீது அன்பு கூறுகிறேன். அதே போல இறை அடியார்களை மக்கள் பார்க்கின்ற அந்த பார்வையும், இவர் நல்ல ஃபாதர், இவருக்கு ஒண்ணுமே தெரியாது என்று நாம் வேறுபடுத்தி பார்க்க கூடாது. நமது பார்வையில் அன்புக்குரியவர்களே, நாம் அவர்களை நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எந்த குருவாக இருந்தாலும் சரி, எந்த அருள் சகோதரி, எந்த நற்செய்தி பணியாளராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பணியை செய்கிறார் என்பதற்காக நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகிறார். எனவே இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் இயேசுனுடைய சீடத்துவத்தினுடைய மேன்மை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஆண்டவருக்கு முதன்மையான இடம் கொடுப்போம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருக்காக, அவருடைய பணிக்காக, அவருடைய இறை அடியார்களுக்காக, திருச்சபையோட வளர்ச்சிக்காக நீ முழுவதுமாக நீ கொடு. இறை அடியார்களை கவனித்துக்கொள். அப்படி இருக்கும் பொழுது நீ கைமாறு நிறைய பெற்று செல்வாய். அதே போல இறை அடியார்களை நிறை குறைகளோடு நாம் சமமாக ஏற்றுக்கொள்வோம். வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவோம். நமது வாழ்விலே நமது விண்ணப்பங்கள், தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர் நமக்கு கைமாறு கொடுப்பார் என்ற ஒரு நிலையிலே நாம் தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமேன். நமது விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தன்னை மகன் தூய ஆவியரால் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே
வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் நோய்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளாக இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். நல்லாயனாம் எம் இறைவா, உம் மந்தைகளாகிய எங்களை வழிநடத்த உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் அனைவருக்கும் உமது ஆசிரை பொழிந்து அவர்களது பணி வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றருளை தந்தருள வேண்டும் என்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றே எம் இறைவா, நாடுகளுக்கிடையே ஏற்படுகின்ற போர், வன்முறை, விபத்து போன்ற சூழலிலிருந்து இவ்வுலகை பாதுகாத்து உமது நிலையான அமைதியை தந்தருளும். உலகெங்கும் உம் அன்பின் ஆட்சியால் மக்கள் நிம்மதியோடு வாழ தேவையான அருளை தர வேண்டுமென்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களால் எம்மை நிரப்புவரே எம் இறைவா, புனித தோமையாரின் 5ஆம் நாள் திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கும் தூத்துக்குடி புனித சார்லஸ் ஆலய பங்கு இறைமக்கள் மற்றும் திருமூல நகர் இறைமக்கள் இத்தலத்திற்கு வருகின்ற திருப்பயணிகள் அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நிலவவும், பொருளாதாரம் உயரவும், மாணவர்கள் தங்களது எதிர்கால வாழ்வை சிறப்பாக அமைக்கவும், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை வரம் வேண்டி காத்திருப்போர் உமது அருளால் பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் எம் இறைவா, புனித தோமையாரின் 5வது நாள் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் தூத்துக்குடி புனித சார்லஸ் ஆலய பங்கு தந்தை அருட்திரு பீட்டர் பாஸ்டின் அவர்களையும் அவர்களோடு இணைந்து திருப்பலியாற்றும் திருமூல நகர் பங்கு தந்தை அருட்திரு சகாய ஜஸ்டின் அவர்களையும் உமக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்து காக்கவும், செய்யும் பணிகளில் உமது ஆசீர் எந்நாளும் அவர்களுடன் இருந்து வழிநடத்தவும் அருள் புரிய வேண்டுமென்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் அருளும் நிறைந்த இறைவா, உமது மகிமைக்காகவும் எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் நாங்கள் கட்டிக்கொண்டிருக்கும் புனித சார்லை ஆலயத்தை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். புதிய ஆலயத்திற்கு தேவையான அனைத்து பொருளாதார தேவைகளையும் நீரே நிறைவு செய்யும். ஆலயமானது எவ்வித தங்கு தடையுமின்றி விரைவில் கட்டி முடிக்கப்படவும், மக்கள் தங்கள் தரளானமானதை தரவும் அருள் புரிய வேண்டுமென்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக ஜெபிப்போம். கரங்களை குவித்து கண்களை மூடி நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை பங்கினை பாதுகாவலர் புனித தோமையார் வழியாக என்னுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பு இறைவா, உம்மடியவர்களாகிய நாங்கள் எங்களுடைய மௌனத்தால் உடைய வார்த்தைகளாலும் உமது பாதத்தில் சமர்ப்பித்தின் அனைத்து மன்றாட்டுகளையும் நிறைவு செல்ல வேண்டும் என்று உடைய பங்கினை பாதுகாவலராம் புனித தோமையாருடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாம் எங்கள் ஆண்டவரும் உடைய அன்பு திருமகன்மாய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் நிறைவு செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல்.
என் இயேசு